அது ஒரு இருள் நிறைந்த வேலை. இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். ஏதோ ஒரு உருவம் நடந்து வருதுன்னு ஏற்கனவே பயத்துல இருக்கிற சீஷர்கள்லாம் அலறாங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். உடனே இயேசு, நான் தேவன், நான் இந்த கடலையே நான் தான் படைத்தேன், நான் நடப்பேன், நீ ஒரு சாதாரண மனுஷன், நீ நடப்பியா, நீ நடக்க ஆசைப்படுறியா அப்படிலாம் கேட்கல. உடனே இயேசு சொல்லுகிறார், வா. இன்றைக்கும் சிலரை பார்த்து இயேசு வா என்று கூப்பிடுகிறார். எதற்காக? ஜலத்தின் மேல் நடப்பதற்காக, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக, உங்களை மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனையின் மேலே நீங்கள் மூழ்காமல் நடப்பதற்காக. இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, வா என்ற வார்த்தையை நம்பி பேதுரு படகை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடந்தான். அசாதாரணமான காரியங்களை அன்றைக்கு அவரால் செய்ய முடிந்தது. எத்தனை பேர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்பி ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறீங்க? கண்டிப்பா நீங்களும் ஒரு அசாதாரணமான லைஃப் வாழ முடியும்.